கூட்டுப் பறவைகள். அழகிய மலைக்கிராமம் ஒன்றில் ஆனந்த் அப்பா, லக்ஷ்மி அம்மா, ரேகா அக்கா 19 வயது மற்றும் விக்னேஷ் தம்பி 14 வயது ஆகியோர் வாழ்ந்து வந்தனர். ஆனந்த் அங்குள்ள ஒரு தேயிலை தோட்டத்தில் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். லக்ஷ்மி வீட்டில் இருந்தபடியே மாடுகளை பராமரித்து பால் வியாபாரம் செய்து வந்தார். ரேகா கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தாள். விக்னேஷ் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். வறுமை இருந்தாலும் அந்த 4 பேரின் சிரிப்புச் சத்தம் அந்த சிறிய வீட்டை எப்போதும் அரண்மனையாக மாற்றியிருந்தது. சூறாவளியாய் வந்த கஷ்டம். அப்பா ஆனந்தின் கனவெல்லாம் தன் மகள் ரேகாவை ஒரு பெரிய அரசு அதிகாரியாக்க வேண்டும் என்பதும், மகன் விக்னேஷை ஒரு சிறந்த பொறியாளராக்க வேண்டும் என்பதும்தான். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. ஒருநாள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது பலத்த மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் ஆனந்தின் கால்களில் பெரிய பாறை விழுந்துவிட்டது. மருத்துவமனையில் சேர்த்தபோது அவர் உயிர் பிழைத்துவிட்டார். ஆனால் அவரால் இனி பழையபடி நடக்கவோ கடினமான வேலைகளை செய்யவோ முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். குடும்பத்தின் முதன்மை வருமானம் நின்றது. லக்ஷ்மி பால் விற்று வரும் வருமானம் வீட்டுச் செலவுக்கும் ஆனந்தின் மருந்துச் செலவுக்குமே பற்றவில்லை. தோள் கொடுத்த பிள்ளைகள். அப்பாவின் நிலைமையைக் கண்டு குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. என் பிள்ளைகளோட படிப்பும் கனவும் என்னாகப் போகுதோ என்று ஆனந்த் படுக்கையில் கிடந்து கண்ணீர் வடித்தார். அப்போது அக்கா ரேகாவும் தம்பி விக்னேஷும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அப்பா, நாங்க இருக்கோம்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று ரேகா அப்பாவின் கைகளை தேற்றினாள். ரேகா தன் கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தில் கிராமத்து குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி சென்டர் டியூஷன் எடுக்கத் தொடங்கினாள். விக்னேஷ் அதிகாலையிலேயே எழுந்து அம்மாவுக்கு மாடுகளை குளிப்பாட்டவும் பால் கறக்கவும் உதவி செய்துவிட்டு சைக்கிளில் சென்று கிராமத்து வீடுகளுக்கு பாலை விநியோகம் செய்தான். அதன் பிறகே அவன் பள்ளிக்குச் சென்றான். லக்ஷ்மி தன் தையல் இயந்திரத்தை மீண்டும் தூசி தட்டி ஊர் மக்களுக்கு துணிகளை தைத்து கொடுக்கத் தொடங்கினார். மீண்டெழுந்த குடும்பம். அந்த 4வரின் கூட்டு முயற்சியும் உழைப்பும் வீண் போகவில்லை. ரேகா தன் டியூஷன் வருமானத்தில் தன் கல்லூரி படிப்பையும் கவனித்துக்கொண்டு தம்பியின் பள்ளிச் செலவுக்கும் உதவினாள். விக்னேஷ் படிப்பிலும் சுட்டியாக விளங்கி பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றான். அம்மா லக்ஷ்மியின் தையல் தொழிலும் பால் வியாபாரமும் சூடுபிடித்தது. காலப்போக்கில் அப்பாவின் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி அவர் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சிறிய மளிகை கடையை ஆரம்பித்தார். சில வருடங்களுக்குப் பிறகு ரேகா படித்து முடித்து ஒரு நல்ல அரசு வேலையில் சேர்ந்தாள். விக்னேஷும் கல்லூரியில் நுழைந்தான். ஒரு நாள் மாலை நேரத்தில் 4வரும் தங்கள் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தனர். ஆனந்த் தன் பிள்ளைகளையும் மனைவியையும் பெருமையோடு பார்த்துச் சொன்னார். எனக்கு கால்கள் போனப்போ என் குடும்பமே விழுந்திடும்னு நினைச்சேன். ஆனா லக்ஷ்மி, நீ எனக்கு தைரியம் கொடுத்தாய். ரேகா, விக்னேஷ், நீங்க 2 பேரும் எனக்கு கால்களா மாறி இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிங்க. உங்களை மாதிரி பிள்ளைகளைப் பெற நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய அக்கா தம்பி இருவரும் பெற்றோரை கட்டியணைத்துக் கொண்டனர். கதையின் நீதி. ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, பிள்ளைகள் என 4வரும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று கஷ்ட காலங்களை பகிர்ந்து கொண்டால் எந்த ஒரு பெரிய புயலையும் கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஒற்றுமையே குடும்பத்தின் பலம்.